இப்போ வோல்டாஸோட ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டர் நம்ம திருத்துறைப்பூண்டில் ஓப்பன் பண்ணிருக்கீங்களா? ஸோ உங்க சர்வீஸ் சென்டர் பத்தி சொல்லுங்க. இப்போ நம்ம வந்து வோல்டாஸ் ஆத்தரைஸ் சர்வீஸ் திருத்தூர்ல ஓப்பன் பண்ணியிருக்கோம். வீரா ஏசி கேர்ஸ் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் முத்துப்பேட்டை ரோடு திருத்துறைப்பூண்டி. இப்போ எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து எக்ஸ்ப்ளான டெக்னீஷியன் வச்சு தான் நாங்கள் வந்து ஒர்க் பார்த்துட்டு இருக்கோம். எதுக்கு நான் எக்ஸ்ப்ளான் டெக்னீஷியன் சொல்றேன், எங்க டெக்னீஷியன் எல்லாமே ட்ரைனிங் போய் வோல்டாஸ் எக்ஸாம் எழுதி எல்லாமே அப்படி வர டெக்னீஷியன் தான். சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் வரைக்கும் எழுதி வச்சிருக்காங்க. எழுதி எல்லாமே வந்த டெக்னீஷியன் தான். அதெல்லாம் எங்க டெக்னீஷியன் எல்லாமே வந்து நல்ல ப்ரொசீஜரா நல்ல எக்ஸலன்ட் டெக்னிக்ஸ் தான் வேலை பார்ப்பாங்க. இப்போ வோல்டாஸ்ல நான் ஒரு ப்ராடக்ட் வாங்குறேன் அப்படின்னா, எக்ஸாம்பிள் ஒரு ஏசி வாங்குறேன் அப்படின்னா, ஸோ அதோட சர்வீஸ் அண்ட் சப்போர்ட் உங்க கம்பெனில இருந்து எனக்கு எந்த அளவுக்கு இருக்கும்? கண்டிப்பா நீங்க புதுசு வாங்கினீங்கன்னா உடனே நாங்க டெமோ கொடுக்க வந்துருவோம். அப்படி டெமோல வந்து கஸ்டமர் வந்து ஃபர்ஸ்ட் நாங்க டெமோ கொடுத்துட்டு வந்திருக்கோம், அடுத்த நாள் என்ன ஆச்சுன்னா அவங்க ஏதோ ஒரு ஆப்ஷன் மாத்திட்டாங்க அப்படின்னு பயமே வேணாம். கண்டிப்பா அடுத்த நாள் அவங்க ஃபோன் மூலியமா எங்கள்கிட்ட கேட்கலாம், வாட்ஸ்அப்ல. இப்படி முடியும் டேரக்டா வந்து நாங்க டெமோ திருப்பி கொடுத்துட்டு வரோம். கஸ்டமர் ஃபுல் சப்போர்ட்டா இருக்கும் எல்லாமே. ஓகே ஓகே. ப்ராடக்ட் வாங்கிட்டு அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு அதை டெமோ கேட்டாலுமே நீங்க வந்து ரெண்டா டைம் கேட்டாலும் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. இப்போ சர்வீஸ் காஸ்ட் எப்படி சார் இருக்கும்? இப்போ ஒரு ப்ராடக்ட் வாங்கிட்டேன் அப்படின்னா அதோட சர்வீஸ் காஸ்ட் எப்படி இருக்கும்? சர்வீஸ் காஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லா ஒரே ரேஞ்ச் தான். வோல்டாஸ் பிராண்ட் எங்களுக்கு வந்து வோல்டாஸ் கம்பெனி என்ன சொல்றாங்களோ அந்த அமௌண்ட் தான் நாங்க வாங்க முடியும். எதுவுமே நாங்க வாங்க மாட்டோம். ஓகே ஓகே. அப்ப கம்பெனி என்ன ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க அந்த சர்வீஸ் இந்தியா ஃபுல்லா அதே ஒரே ஃபிக்ஸிங் தான் உங்களுக்கு வரும். ஓகே ஓகே. இப்போ நம்ம திருத்துறைப்பூண்டியில வோல்டாஸ் ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டர் ஓபன் பண்ணிருக்கீங்களா? சோ இப்போ இந்த சர்வீஸ் வந்து எந்தெந்த ஏரியால உள்ளவங்களுக்கு எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்? திருத்துறைப்பூண்டி சரௌண்டிங்ல உள்ளவங்க எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு வோல்டாஸ் பிராண்ட் இல்லாம அதர் பிராண்ட் வச்சிருக்கேன், ஏசி வச்சிருக்கேன் அப்படின்னா அதை நீங்க சர்வீஸ் பண்ணி கொடுப்பீங்களா? கண்டிப்பா சார், கண்டிப்பா பண்ணி கொடுத்துருவேன். ஏன்னா பாத்தா இந்த வருஷம் இந்த அளவுக்கு நான் வளர்ந்து வந்ததே என்னோட கஸ்டமர்னால தான். அதனால அவங்களை விட்டுட்டு என்னால பண்ணுவேன். அவங்களுக்கு எல்லாமே நான் பண்ணி கொடுத்தேன். எல்லா பிராண்டும் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே. இப்போ நம்ம வோல்டாஸ் பிராண்ட்ல என்னென்ன அப்ளையன்சஸ் இருக்கு? ஏசி இருக்கு, அப்புறம் ஃப்ரிட்ஜ் இருக்கு, அப்புறம் வந்து வாஷிங் மிஷின் இருக்கு, ட்ரையர் இருக்கு, அப்புறம் வந்து டிஷ்வாஷர் இருக்கு, வாட்டர் ஹீட்டர் இருக்கு, வாட்டர் கூலர் இருக்கு. அதனால எல்லாமே நீங்க எந்த ஒர்க்கா இருந்தாலும் நம்ம டெக்னீஷியன் வந்து உங்களுக்கு மெமோ கொடுக்கறதோ இல்லை ஃபால்ட் ஆனா உடனே அட்டன் பண்றதோ எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். இதுல இருக்க சில டவுட்ஸ் இருந்தாலும் உங்கள்கிட்ட கிளாரிஃபை பண்ணிட்டு அப்புறம் கூட வாங்கிக்கலாம் இல்லையா? கண்டிப்பா நாங்க அதுக்கு ஆன்சர் பண்ணுவோம். சப்போஸ் பிஸியா இருந்தா கூட நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருந்தா கூட நான் கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவோம். ஓகே. இப்போ இந்த வோல்டாஸ் ப்ராடக்ட் எல்லாத்துக்குமே ஸ்பெஷல் ஆஃபர் டிஸ்கவுண்ட் அது மாதிரி தான் வச்சிருக்கீங்களா? கண்டிப்பா உண்டு. ஃபியூச்சர்ல இருந்து வோல்டாஸ் வாங்குறவங்க எல்லாருக்குமே ஆஃபர் கண்டிப்பா உண்டு. எங்களோட குரூப்ல அவங்க ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா எங்க ஆஃபர் என்னவோ அவங்க கண்டிப்பா அவங்க வந்து மிங்கிள் பண்ணிக்கலாம். ஓகே. உங்க அபிஷியல் வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டாங்களா? நீங்க என்னென்ன ஆஃபர் கொடுக்குறீங்களோ அது எல்லாமே அப்டேட் ஆயிரும் இல்லையா? எல்லாமே அப்டேட் ஆயிடும். சரி, இப்போ இந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணா என்ன பண்ணுங்க? என்னோட கம்பெனியோட நம்பர் இருக்கு, அந்த நம்பரை நான் வாட்ஸ்அப்ல கொடுத்துறேன். அதுல வந்து அவங்க ஹாய் போட்டாங்கன்னா நாங்க குரூப்ல ஜாயின். ஓகே ஓகே. சரி, இப்போ நம்ம வோல்டாஸ் ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டர் வீரா ஏசிக்கரோட எக்ஸாக்ட் லொகேஷன் எங்க இருக்கு? திருத்துறைப்பூண்டில எந்த இடத்துல இருக்கு? திருத்துறைப்பூண்டில கரெக்டா பாத்தீங்கன்னா முத்துப்பேட்டை ரோட்ல இருக்கு. முத்துப்பேட்டை ரோட்ல வந்து காளியம்மன் கோயில் இருக்கும், நேரா வந்துரும். ஓகே, அதுக்கு முன்னாடியே வந்துரும். சார், தேங்க்யூ சோ மச். கண்டிப்பா வந்து ஏசி புதுசா வாங்குறவங்களுக்கும் ஏசி வச்சிருக்கவங்களுக்கும் கண்டிப்பா உங்களுடைய சர்வீஸ் வந்து பெஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வணக்கம். வணக்கம். நம்ம திருத்துறைப்பூண்டி பகுதியில் பாத்தீங்கன்னா ஆத்தரைஸ்டு ஒரு சர்வீஸ் சென்டரே கிடையாது. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைமா வோல்டாஸோட ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வோல்டாஸ்ல இருந்து திருத்துறைப்பூண்டி மக்களுக்கு வந்து என்னென்ன மாதிரி சர்வீஸ்லாம் கிடைக்கும்? வணக்கம். வோல்டாஸோட சர்வீஸ் அப்படின்னா வோல்டாஸ்ல ப்ராடக்ட் ஃபார் ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏர் கூலர் அண்ட் ஃப்ரீசர்ஸோட ப்ராடக்ட் எல்லாமே அவைலபிள் இருக்கு. வோல்டாஸ் தெரியும் உங்களுக்கு எல்லாமே. வோல்டாஸ்ல டாடா கம்பெனி. ஸோ ஆல்மோஸ்ட் 150 இயர்ஸ் வந்து கிராஸ் ஆன கம்பெனியோடது. நியரஸ்டா இது வரைக்கும் எங்கேருந்து பண்ணியிருந்தோம்னா திருவாரூர் சர்வீஸ் சென்டர் நாகப்பட்டினம் பண்ணிருந்தோம். ஃபர்ஸ்ட் டைம் ஏன் வந்து திருத்துறைப்பூண்டிக்கு நம்ம வந்து ஃப்ரீயா பண்ணோம் அப்படின்னா, திருத்துறைப்பூண்டியில் எனக்கு லாஸ்ட் இயரோட வால்யூம், அது மீன்ஸ் கஸ்டமரோட பாப்புலேஷன் அதிகமாக காரணத்தினால இந்த ஊருக்கு சர்வீஸ் சீக்கிரமா கொடுக்கணும் ஒரே ஒரு காரணத்துக்காக தான் வந்து வோல்டாஸ் பிராண்ட் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த ஊருக்கு சர்வீஸ் தான் வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். என்ன அட்ரஸ்னா கஸ்டமருக்கு வந்து சீக்கிரம் ஃபாஸ்டர்ஸாவோட சர்வீஸ் கொடுக்கறதுக்காக தான் நான் பிராண்ட் பண்ணதுக்காக பண்ணி சார். ஓகே சார், ரொம்ப நன்றி. இங்க இருக்கிற மக்களுக்கு வந்து வோல்டாஸோட பெஸ்ட் சர்வீஸ் அண்ட் சப்போர்ட் கிடைக்கும் நம்புறோம். தேங்க்யூ ஸோ மச். சார் வணக்கம். நம்ம திருத்துறைப்பூண்டி பகுதியில் வோல்டாஸோட ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டர் ஓப்பன் பண்ணிருக்காங்க இல்லையா? இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. வோல்டாஸ் கம்பெனி வந்து திருவாரூர்ல, எனக்கு தெரிஞ்சு திருவாரூர்ல இருந்தது. இப்போ முதல் முறையா திருத்துறைப்பூண்டி பகுதிங்கிறது ஒரு சாமானிய மக்கள் வசிக்கிற பகுதி. இந்த பகுதியில கோடைக்காலங்கள்ல எல்லா ஊரை விட திருத்துறைப்பூண்டியில வெயில் அதிகமா இருக்கும். ஏசி இல்லாம இருக்கவே முடியாது. இந்த சமயத்துல ஒரு ஏசி சர்வீஸ் பண்ணணும்னா திருவாரூர் தான் போகணும். திருவாரூர், பட்டுக்கோட்டை இந்த மாதிரி தூரமான இடங்களுக்கு போக வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. அதை தவிர்க்கிறதுக்கு இப்ப நம்ம ஊர்ல திருத்துறைப்பூண்டியில வந்திருக்குது. இதெல்லாம் ஒரு பெரிய பெருமையா நினைக்கிறோம். ஏன்னா இப்போ நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சர்வீஸ் சென்டர் இருந்தாலுமே அந்த பிராண்டோட ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டர்ன்றது கிடையாது. ஸோ இப்போ வோல்டாஸ் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திருவாரூர், நாகப்பட்டினத்துல தான் வருவாங்க. இப்போ நம்ம ஊர்ல இருக்கு அப்படின்றதுனால மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் இல்லையா? கண்டிப்பா, நிச்சயமா. இது வந்து நம்ம திருத்துறைப்பூண்டி பகுதியில் இருக்கிறத நம்ம மக்கள் பயன்படுத்திக்கணும். ஏன்னா சாதாரணமா இப்போ பார்த்தீங்கன்னா கடத்தரப்பில் அவர்கிட்ட 399 ரூபாய்க்கு சர்வீஸ் போடுறாங்க. இதை ஒரு 15 நாளைக்கு போடுறாங்க போல் இருக்கு. இது மக்களுக்காக இன்னும் கூடுதலாக பயன்படுத்தி கொடுத்தா எங்களை மாதிரி உள்ளவங்களுக்கு நல்லது. இப்போ இந்த வோல்டாஸ் நிறுவனத்தை இங்கே திருத்துறைப்பூண்டியில் அறிமுகப்படுத்திருக்கிறது யாருன்னா நம்ம ஆதிரங்கம் பகுதியை சேர்ந்த ஸ்ரீதர் பாலிங்கிறவங்க. அவர் பார்த்தீங்கன்னா இந்த துறையில நல்ல அனுபவசாலி. ஏதோ எல்லாரும் பார்த்தீங்கன்னா தொழிலுக்காக பண்ணுவாங்க, இவர் அந்த அனுபவத்தினால இந்த தொழிலை பண்றாரு. இது நம்ம வாடிக்கையாளர்களுக்கெல்லாம்
ஒரு வரப்பிரசாதம். இது ஏழை மக்கள், திருத்துறைப்பூண்டி பகுதி மக்கள்லாம் ஒரு நல்ல பயன்படுத்திக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா அதை கருதுறோம். அது பார்த்தீங்கன்னா இந்த வெயில் காலங்கள்ல ஏசி இல்லாம இருக்கவே முடியாது. கண்டிப்பா அந்த ஏசியை புது ஏசி வாங்குறது, சர்வீஸ் பண்றது எல்லாத்துக்குமே நம்ம வந்து இந்த நிறுவனத்தை நாடினோம்னா நம்ம நம்பிக்கையா நம்ம நிறைவேற்றலாம். சார் ரொம்ப நன்றி, உங்களுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி சார். இந்த ஆதிரங்கத்தை சேர்ந்த ஸ்ரீதர் பாலுங்கிறவர் வந்து இந்த வோல்டாஸோட வந்து சர்வீஸ் ஏஜென்ட்டா எடுத்திருக்காப்ல. இதுக்கு முன்னாடி வந்து வெளியூர்ல இருந்தா நம்ம பண்ணிட்டு இருந்தாங்க, நாகப்பட்டினம், திருவாரூர் அது மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க வந்து ஏற்கனவே இந்த ஃபீல்டுலயே ரொம்ப வருஷம் இருக்கிறதுனால நல்லாவும் பண்ணிட்டு இருக்காங்க, விலை குறைவாகவும் கொடுக்குறாங்க, தரமாவும் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் இந்த திருத்துறைப்பூண்டியை சுற்றி உள்ள மக்கள் எல்லாரும் இந்த சர்வீஸ் எடுத்து பயன்படுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சார் வணக்கம். நம்ம திருத்துறைப்பூண்டி தாலுகாலேயே ஒரு ஏசிக்கா இருக்கட்டும், ஒரு வாஷிங் மிஷினுக்கா இருக்கட்டும், ஒரு ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டரே கிடையாது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வோல்டாஸோட ஒரு ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டர் இன்னைக்கு வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க இல்லையா? இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? கண்டிப்பா. ஆனால் நம்ம திருத்துறைப்பூண்டி வளரும் நகரம் இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் ஒரு விஷயமா வந்துட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா திருவாரூர், தஞ்சாவூர், திருச்சியில தான் வருவாங்க. புக் பண்ணோம்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு வாரம் டைம் எடுக்கும். அது வரைக்கும் ரொம்ப அவஸ்தையில இருப்போம். இப்ப நம்ம திருத்துறைப்பூண்டிக்கு வந்து வரவேற்கத்தக்க விஷயம். அதை விட முக்கியமான விஷயம், இப்ப இந்த சர்வீஸ் சென்டர் எடுத்திருக்காங்கல்ல இந்த ஸ்ரீதர், இவங்க வந்து ஏற்கனவே எங்க வீட்டெல்லாம் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்காப்புல நம்ம ஷாப்புக்கு எல்லாத்துக்கும். என்னன்னா அந்த சர்வீஸ் பண்ணக்குள்ள வந்து ரொம்ப நேர்த்தியா பண்ணுவாங்க. இப்ப மற்ற சர்வீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா தூசியில ஒட்டலாம் அடிச்சு விட்டு கீழே கொட்டி விட்டு அழுக்காக்கிட்டு போயிருவாங்க நம்ம வீட்டை. திரும்பி நம்ம அது மாதிரி வேலை பார்க்கணும், அது மாதிரி வேலையெல்லாம் இருக்கும். ஆனா இப்ப வந்து இவங்க சர்வீஸ் ஏற்கனவே 5 வருஷம் பாத்தீங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப நேர்த்தியா அவங்க கிளீன், அதாவது எப்படின்னா அந்த மண்ணு தூசி எல்லாத்தையும் கிளீன் பண்ணி பக்காவா பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனாலதான் இவங்களுக்கு இந்த சர்வீஸ் சென்டர் கொடுத்துருக்காங்க வோல்டாஸ்ல இருந்து. எனக்கு தெரிஞ்ச என்னோட பர்சனல் அனுபவம் இது. சார் இப்போ உங்களுடைய கருத்து சொல்லுங்க. இப்போ நம்ம பகுதியில் வோல்டாஸ் ஓப்பன் பண்ணிருக்காங்களா, இதை பத்தி உங்களுடைய கருத்து சொல்லுங்க. சிறப்பு. வோல்டாஸ் ரொம்ப பழமையான கம்பெனி. நம்ம ஊர்ல குறிப்பா திருத்துறைப்பூண்டி மாநகர வளரும் நகரமா இருந்து கொண்டிருக்கு. இங்க வந்து இப்போ கம்பெனி டைரெக்டாக ஒரு ஆத்தரைஸ் சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் இந்த ஸ்ரீதர் கொடுத்த வகையில் என்ன பெருமைன்னா, அவர் வெளிநாட்டில் நிறையா சர்வீஸ் பண்ணவர், இந்தியாவிலையும் சிறப்பாக பண்ணிட்டு இருக்காரு. இப்போ 5 வருஷமா நிறையா ஏசிலாம் பண்ணிட்டு இருக்காரு. பல கம்பெனி ஏசி பண்ணாலும் இப்போ அவருக்கு ஆத்தரைஸாக ஒரு பெரிய கம்பெனி வந்து நம்ம திருத்துறைப்பூண்டி நகரத்தை வந்து நம்ம வரவேற்கணும், பெருமையாக இருக்கு, வரவேற்கிறோம் நாங்களும். காரணம் வந்து வோல்டாஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கம்பெனி. அந்த காலத்துலேருந்தே ஏசி எல்லாம் பெருமையாக பண்ணிட்டு இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக நம்ம இங்கேயும் நம்ம திருத்துறைப்பூண்டி வட்டாரத்துக்கு வந்திருக்கிறது வந்து ஆத்தரைஸ் கொடுத்துருக்காங்க, வோல்டாஸ் கொடுத்ததுனால அது நமக்கு பெரிய பெருமைக்குரிய விஷயம். அதுவும் இன்னும் சிறப்பாக ஸ்ரீதர் வந்து சிறப்பாக செய்யக்கூடிய பையன். சர்வீஸ் எல்லாம் ரொம்ப நல்ல விதமா பண்ணுவாரு. ஃபால்ட்டை உடனே கண்டுபிடிச்சு கொடுத்துருவாரு. டயத்துக்கு அட்டன் பண்ணுவாரு. அதான் அவர்கிட்ட ஸ்பெஷல். இது வரைக்கும் அவர் பிரைவேட்டா பண்ணியிருந்தாரு. எந்த டைம் நம்ம ஃபோன் பண்றோமோ அந்த டைம் கரெக்டா வந்து நிற்பாரு. அதுல அவர் வந்து ரொம்ப கெட்டிக்கார பையன், நல்ல பையன். எந்த நேரம் கூப்பிட்டாலும் நமக்கு ரெஸ்பான்சிபிளா பண்ணிட்டு இருப்பாரு. அதனால நம்ம வோல்டாஸ் நம்ம ஊருக்கு வந்து மகிழ்ச்சியோட வரவேற்கிறேன். ரொம்ப நன்றி சார், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். இப்போ உங்களுடைய கருத்துக்களை பத்தி சொல்லுங்க. திருத்துறைப்பூண்டி ஏரியாவில் இப்பதான் வோல்டாஸ் சம்பந்தமா ஒரு புதிய மெக்கானிக், ஒரு சின்சியர் மேன், அவர் முறையான சர்வீஸ் பண்ணுவாரு. பழசுலேயே சர்வீஸ் பண்ணி எங்களுக்கெல்லாம் பழக்கம் இருக்கு. ஆகையினால உங்க கம்பெனிக்கு நல்ல பேர் செய்வாரு, ஊருக்கு நல்லது செய்வாரு. அது என்னுடைய இப்போ நம்ம திருத்துறைப்பூண்டியில வோல்டாஸோட ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டர் ஓபன் பண்ணிருக்காங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. நம்ம ஊர்ல ஒரு சிறப்பான ஒரு சர்வீஸ் சென்டர் இல்ல, வோல்டாஸ் வச்சு ஃப்ரிட்ஜ் சிறப்பான முறையில சர்வீஸ் செய்வாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். அதோட நமது ஊரை சேர்ந்த பாலு ஸ்ரீதர் அவர்களுடைய சர்வீஸ் மிக சிறப்பாக இருக்கும். எல்லாரும் இந்த சர்வீஸை பயன்படுத்தி கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க திருமுடியிலும் போது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நாங்கள் திருவாரூர், திருச்சி அங்கங்க அலையாம நம்ம ஊர் இப்போ இருந்து செஞ்சிருக்காங்க. திருத்துறைப்பூண்டி 3 கிலோமீட்டர் தான். ஃபோன் பண்ணா கூட நமக்கு நல்லா இருக்கும்.